லாஸ்ட் மந்த் ஃபாஸ்டிங் அப்போ சரியான வெயில். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு நிறைய ஒர்க்கும் இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து நம்மளோட ஸ்டாஃபுக்குமே உடம்பு முடியலன்னு சொல்லி நாங்கள் வந்து அவங்களுக்கு லீவுமே கொடுத்துட்டோம். இப்போ கேக் டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேர்ந்துருந்துச்சு. இது எல்லாத்தையும் சிங்க்ல போட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷாப்புக்கு மூவ் ஆகும்போது நான் முதல்ல கேட்டதே வந்து டேடி கிட்ட எனக்கு ஒரு பெரிய டீப்பான சிங்க் வேணும், அதில் நிறைய பாத்திரம் போட்டு கழுவுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தேன். இதுவுமே பாருங்களேன், இவ்வளோ பாத்திரத்தையும் நாங்கள் அந்த ஒரு சிங்க்ல தான் வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருந்தோம். அதே மாதிரி நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற டின்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் ரொம்ப விடாப்பிடியான அழுக்கு இருக்காது. இருந்தாலும் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கிரஸ்ட் மட்டும் இருக்கும். அதை மட்டும் தேய்ச்சி கழுவணும். அப்புறம் கொஞ்சம் ஃபேட் மாதிரி ஆயிலாக இருக்கும், அதை தேய்ச்சி கழுவணும். அப்புறம் டின்னுங்க, அப்புறம் இந்த பாத்திரங்க, இதெல்லாமே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குயிக்காக கழுவிடலாம். எனக்கு இப்போ இதில் என்ன டாஸ்க் அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி வந்து கொதிக்க வந்துட்டு இருக்கு. அதுதான் எனக்கு பிரச்சனை. தண்ணி சூடாக இருக்கிறதுனால என்னால் டக்குன்னு வந்து வாஷ் பண்ணி எடுக்க முடியல. இருந்தாலும் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தண்ணி செலவுலேயே வந்து நிறைய பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாம் சூடாக தண்ணி வருது மூலிமா. நான் 5 டின்னுக்கு வந்து சோப்பு போட்டு ஓரமாக வச்சிருக்கேன். எனக்கு அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போதே தோணுச்சு, இன்னும் 2 ஸ்டாஃப் மட்டும் நமக்கு கிளீனிங்க்கு இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம ஒர்க் ஏரியா எப்படி ஆர்கனைஸ்டாக ரொம்ப அழகாக பளிச்சுன்னு எப்பயுமே பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக இருக்கும்ல. இப்போவும் மேக்ஸிமம் எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நீட்டாக தான் வச்சுக்கிறோம். பட் இன்னும் ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருந்தால் அழகாக இருக்கும்ல, அப்படி தான் தோணுச்சு. குளத்தூர் சைடில் இது மாதிரி கிளீனிங்க்கு யாராவது உங்களுக்கு ஆள் வந்து தெரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரெக்கமெண்ட் கூட பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.